பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, விட்டமின் B1 போன்ற சத்துக்கள் அதிக அளவு இருக்கிறதுனால இரத்த சோகையை நீக்கலாம், இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகம் செய்யும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். சருமம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சருமம் பொலிவு பெற, அழகு பெற, தோல் பளபளப்பாக இந்த பீட்ரூட் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சாப்பிடலாம். இதில் ஜிங்க் சத்து இருக்கிறதுனால சருமம் ஆரோக்கியத்துக்கு நல்லது, முடிக்கும் நல்லது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூலம் உள்ளவங்களுக்கு இந்த பீட்ரூட் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. பித்தம் அதிகமாகி பித்த வாந்தி எடுப்பவர்களுக்கு பீட்ரூட் வந்து அருமையான ஒரு சிறந்த டானிக் சொல்லலாம். இரும்புச்சத்து அதிகம் உள்ள பீட்ரூட் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது புதியதாக இரத்த அணுக்கள் உருவாக உதவுது இந்த பீட்ரூட்டில் சத்துக்கள். அதே மாதிரி ரத்தத்தின் அளவு ரொம்ப கம்மியாக உள்ளவங்க வந்து இந்த பீட்ரூட் வந்து சாப்பாடு அடிக்கடி சாப்பிடும்போது பிளட்டின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ண செய்யும் இந்த பீட்ரூட் உள்ள சத்துக்கள். ஃபோலேட், கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு நல்லது, மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கலாம். ஜிங்கும் இரும்புச்சத்து இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது. ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்யும் இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது. சோடியம், நைட்ரேட், ஆக்சலேட்டுகள் அதிகம் உள்ள இந்த பீட்ரூட் வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து அளவோடு சாப்பிட்டுடலாம். எந்த காய்கறியுமே நம்ம சாப்பிடும்பொழுது அளவோடு தான் சாப்பிடணும், ஒரேடி அதையே சாப்பிடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கணும். கீரை நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கீரையே தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. எல்லா காய்கறியும் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காய்கறி சாப்பிடும்போது நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கப்பெறும். ஒரே சத்துக்கள் வந்து கிடைக்கும் நினைக்கக்கூடாது. எல்லா சத்துக்களும் நம்ம வேணுங்கிறதுனால எல்லா காய்கறியும் கலந்து சாப்பிடணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கறி அந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். சொறி, பொடுகு, அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பீட்ரூட் வந்து சாப்பாட்டை சாப்பிடும்போது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ள இந்த பீட்ரூட் வந்து அதை வந்து ரொம்ப அதிகமாக்காமல் தடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் பீட்டா லைன்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து பீட்ரூட் நம்ம சாப்பிடும்போது அலர்ஜி தான் நீக்கிக்கலாம், நாள்பட்ட அலர்ஜி நீக்கிக்கலாம். குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. குடலில் வந்து நல்ல பாக்டீரியா அளவு வந்து அதிகம் செய்யும் இந்த பீட்ரூட். கர்ப்பிணி பெண்களுக்கு, வயிற்றுள்ள குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடு வராமல் தடுத்துக்கணும்னா இந்த பீட்ரூட் வந்து சாப்பிடலாம். பிறவி குறைபாடு வரும் அபாயத்தை குறைச்சிக்கலாம் இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது. இந்த பீட்ரூட் வந்து நம்ம சமைக்கும் பொழுது எப்போவுமே தோலை சீவிட்டு இந்த மாதிரி முழுசாக இருக்கும்போது கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியை கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாது, சத்துக்கள் வீணாயிரும். கழுவும்போது அந்த சிவப்பு கலரில் தண்ணி போகும் பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் சத்துக்கள் வந்து இந்த பீட்ரூட்டில் சத்துக்கள்லாம் வீணாக நினச்சிக்கலாம். அப்படி தான் நம்ம வந்து சமையல் பண்ணணும். அதனால் இந்த பீட்ரூட் வந்து தோலை சீவிட்டு கழுவிட்டு அதுக்கு வெட்டினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண கழுவ தேவையில்லை. அதே மாதிரி வேக வச்சு சமையல் பண்ணணும். இதை வந்து ரொம்ப வந்து வதக்கக்கூடாது, சத்துக்கள் வீணாகும். இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறியில் அவிச்சு சமையல் பண்ணுற மாதிரி நம்ம சமையல் பண்ணணும். சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.